ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு டிசி மோட்டார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிசி மோட்டார்ஸோட பார்ட்ஸை பற்றியும் அந்த பார்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிசி கரண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட், அதாவது கரண்ட்டு ஒன் எண்டில் பாஸ் ஆகி அதர் எண்டில் நியூட்ரல் ஆகிறது தான் நம்ம டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த டிசி மோட்டாரில் மொத்தமாக 5 மெயின் பார்ட்ஸுங்கிறது இருக்குது. அதில் ஸ்டேட்டார், ரொட்டேட்டார், கம்யூட்டேட்டர், ஆக்ஸ் அண்ட் ப்ரஷ். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்னா என்னங்கிற ஒரு சிம்பிளான கான்செப்டை நம்ம புரிஞ்சிக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒயரில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அதை சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது க்ரியேட் ஆகும். இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். இந்த சிம்பிள் கான்செப்டை வச்சு தான் டிசி மோட்டாருங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது. அது எப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டார்னால் என்னென்னு பார்ப்போம். ஸ்டேட்டார்ன்றது ஒரே இடத்துல நிலையாக நிற்கக்கூடிய ஒன்று தான் ஸ்டேட்டார். ரொட்டேட்டாருங்கிறது சுற்றக்கூடிய ஒரு பொருள். இப்போ ஸ்டேட்டாரில் மொத்தமாக பர்மனெண்ட் மேக்னெட்டுங்கிறது வச்சுருப்பாங்க. அதே போல் நான் முன்னாடி சொன்ன இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ன்ற கான்செப்டை தான் இந்த ரொட்டேட்டாரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரொட்டேட்டாரில் இருக்கக்கூடிய காயிலில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது க்ரியேட் ஆகும். அதே அதோட ஆப்போசிட் சைடில் கரண்ட்டுங்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்றதுனால அங்கே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அதாவது நார்த் அண்ட் சவுத். இந்த பர்மனெண்ட் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய நார்த்தும் இந்த சவுத்தும் ரிப்பல் ஆகிறதுனால இந்த காயிலுங்கிறது 90 டிகிரி சேஞ்ச் ஆகும். அகைன் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணது மூலிமா இந்த போல்ஸோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த கரண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம 2 விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். அதுதான் கம்யூட்டேட்டர் அண்ட் ப்ரஷ். இந்த காயிலோட எட்ஜில் கம்யூட்டேட்டருங்கிறது அட்டாச் ஆகிருக்கும். அந்த கம்யூட்டேட்டரை அட்டாச் பண்ண மாதிரி டச் பண்ண மாதிரி இந்த ப்ரஷ்ன்றது இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒயரை மாற்றி மாற்றி இந்த காயிலில் கொடுக்க முடியாதுன்றதால இந்த காயிலுங்கிறது 90 டிகிரி சேஞ்ச் ஆகிறப்ப இந்த ப்ரஷ் அந்த கம்யூட்டேட்டருக்கு ஒரு அட்டாச் ஆகிருக்கும். அதன் மூலிமா இந்த காயிலுங்கிறது சுத்தம். இந்த காயிலோட டைரக்ஷனுங்கிறது 90 டிகிரி ரொட்டேட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரஷ்ஷு அண்ட் கம்யூட்டேட்டர் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அதோட கரண்ட்டோட டைரக்ஷனுங்கிறதும் சேஞ்ச் ஆகுது. ஆனால் ஒரு சிங்கிள் வைண்டிங்கை வச்சு நம்மளால் இந்த டிசி மோட்டாரை பர்மனெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸை இந்த ரொட்டேட்டாரில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதன் மூலிமா நமக்கு ஒரு பெர்மனன்ட் ரொட்டேஷனுங்கிறது இந்த டிசி சப்ளை மூலிமா கிடைக்குது. இந்த டிசி மோட்டாரோட மிகப்பெரிய ட்ராபேக்கு இந்த ப்ரஷஸ் தான். எந்த தான் டிசி மோட்டார்ஸில் ப்ரஷஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதிகப்படியான வேகத்தில் டிசி மோட்டார் சுற்றுறப்ப இந்த ப்ரஷஸ்ஸுங்கிறது அதிகப்படியான தேய்மானத்துக்கு உள்ளாகி அது மூலிமா ஸ்பார்க்கிள்ஸ் வருது. அதனால் இந்த டிசி மோட்டார்ஸ் லாங் லாஸ்டிங் வராமல் சீக்கிரமே பழுதாகக்கூடிய பிரச்சனை உருவாகுது. இதுக்கு தான் நம்ம பிஎல் டிசி மோட்டார்ஸை யூஸ் பண்ணுவோம், அதாவது ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார். இந்த பிஎல் டிசி மோட்டார்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.